ஓகே. நெக்ஸ்ட் ஜஸ்ட் என்னென்ன பார்த்தோம்? இபிஎஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓகே. ஐஏஎம் என்னது? ஐடென்டிட்டி ஆக்சஸ் பண்ணணும். சூப்பர். ஓகே. அதில் என்னென்ன டாபிக் பார்த்தோம்? யூசர் அது நம்ம கிரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே. ரோல்ஸும் முக்கியமாக பார்த்தோம் நேற்று. ஓகே. அதில் என்னென்ன டாபிக்னா ஃபஸ்ட்டு யூசர் பார்ப்போம். யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பர்மிஷன் ரோல்ஸ் அட்டாச் பண்ணுறது பார்க்கலாம். அடுத்து பார்த்தா யூசர் குரூப்ஸ் பார்ப்போம். குரூப்ஸ். ஓகே. அடுத்து ரோல்ஸ்க்கு அப்புறம் பாலிசி பார்ப்போம். ஓகே. இப்போ யூசர்ல என்னது? இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் தான் யூசர் சொல்ல வரோம், கரெக்டா? ஓகே. குரூப்ஸ்னா ஓகே மல்டிபிள் யூசர் சேர்ந்தா ஒரு குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்திங் கம்பெனியில் பார்த்தா ஓகே நிறையா ரோல்ஸ் இருக்கும், கரெக்டா? சாஃப்ட்வேர் டெவலப்பர், அடுத்து டெஸ்டிங் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர், என் நம்பர் ஆஃப் ரோல்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த ரோல்ஸுக்கு நான் அவங்களுக்கு இப்போ மேபி ஒரு ரீசன் பர்சனாக க்ளவுட் கொஞ்சம் தேவைப்படும். இப்போ டெவலப் பண்ணால் மேபி அவனுக்கு தேவையானப்போ ஈஸி டு ஸ்டார்ட் பண்ணலாம், மேபி ஸ்டாப் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கப்ப நான் வந்து என்டையர் ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா கொலாப்ஸ் மேபி அவன் தெரியாமல் பண்ணிட்டானா எனக்கு தான் இஷ்யூ ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்கோசரம் நான் பர்டிகுலராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். எப்படின்னா யூசர் மூலியமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அந்த யூசர்லேயே பாலிசி மூலிமா இந்த பர்மிஷன் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லி என்னால் கொடுக்க முடியும். ஓகேவா? பட் இன்னொரு யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், கரெக்டாக? இப்போ நான் வந்து ஓகே டெவலப்பராக இருக்கேன். அது சக்கியம் நான் ஆப்ரேஷன் இன்ஜினியராக இருக்கேன். இப்போ வந்து நான் 2 குரூப்பில் ஆட் ஆவேன். இப்போ வந்து எனக்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்கும்? டெவலப்பரில் எனக்கு ரீட் பெர்மிஷன் இருக்கும். ஆப்ரேஷன்ஸில் ரைட் பெர்மிஷன் இருக்கும். இப்போ எனக்கு என்ன பெர்மிஷன் இருக்கும்? 2மே இருக்கும், கரெக்டாக? அதான் டெவலப்ஸ் இன்ஜினியர் அந்த மாதிரி மல்டிபிள் ரோல் ப்ளே பண்ணுற பர்சன்ஸுக்கும் 2 குரூப்ல இருந்தால் அவனுக்கு ஹை ப்ரையாரிட்டி எதுவும் அதுதான் இருக்கும், கரெக்டாக? இப்போ டெவலப்பரில் அவன் ரீட் இருக்கு, ஆப்ரேஷனில் ரைட் இருக்குன்னா அவனுக்கு ரைட் பெர்மிஷன்ஸோ மோஸ்ட்டாக இருக்கும். ரைட் இருந்தால் ரீட் ஆபீஸ் உங்களுக்கு இருக்கும் தானே? ஓகேவா? அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஹை ப்ரையாரிட்டி தான் வேல்யூ பண்ணுவாங்க. புரியல ப்ரோ. டெவாப்ஸில் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி. மோஸ்ட்டாக ஒரு எம்என்சி கம்பெனி போனால் உங்களுக்கு பர்டிகுலர் ரோல் இருக்கும். ஸ்டார்ட் அப் போனால் எல்லாமே நீங்கள் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட டெவலப்பர் வரையும் நீங்கள் பார்க்குற மாதிரி, ஆப்ரேஷன்ஸும் நீங்கள் பார்க்குற மாதிரி, டெவாப்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும், க்ளவுட் இன்ஜினியர் பார்க்குற மாதிரி இருக்கும், எஸ்ஆர்இ நீங்கள் இதை பார்க்குற மாதிரி இருக்கும், சைட் ரிலேபிள் இன்ஜினியர், மானிட்டரிங் சைடு. ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு யூசர்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படியே பேரில் பார்த்துட்டுலாம். ஓகேவா? மோஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் வந்து 1 வீக் போகிறேன்னு சொன்னல, அந்த வீக்கனா ஃபுல்லாக டாஸ்க் அசைன் பண்ணிக்கலாம். நம்ம மீட் போட்டு ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நேற்று பேசிக்காக எப்படி ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 2, 3 யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி ட்ரை பண்ணுவோம்? IAM. ஓகே. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். யூசர்ஸ் போய்க்கிறேன். ஆல்ரெடி என்கிட்ட 1, 2, 3, 4 யூசர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஓகே. இன்னும் ஒரு யூசர் கூட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டெமோ சம்திங் வச்சுக்கலாம். காலங்காலமாக இருக்கிற யூசர் தான். ஓகே. அந்த யூசருக்கு நான் எதுவும் செட் பண்ணல. பர்மிஷன்ஸ், லாகின் எதுவுமே செட் பண்ணல. ஜஸ்ட் இப்போதைக்கு பேருக்குன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சம்திங் ஈஸி டு ஆக்சஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் குரூப் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கிட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஓகே ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பாலிசி தான் இது வந்து. நான் இப்போ கிளிக் பண்ணல, இது வந்து பாலிசி தான். ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துறேன். எனக்கு பார்த்தா இப்போ ஒரு டெமோன்னு ஒரு யூசர் கிரியேட் ஆச்சு, கரெக்டாக? இப்போ வந்து ஓகே நமக்கு பார்த்தா 5 யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் வந்து குரூப் வைக்கிறேன். குரூப்பில் அட்மின் இருக்கு. ஓகே நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். குரூப் நேம் கேட்குது. நான் டெவ் பண்ணிக்கிறேன். டெவ்னா டெவலப்மெண்ட். ஓகேவா? டெவலப்மெண்ட்டுக்கு ஓகே என்னென்ன யூஸ் தேவை? மேபி நான் கோகுல்ங்கிற யூஸ் எடுத்துக்கிறேன். டெமோங்கிற ஒரு யூஸர் எடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்தது ஓகே பாலிசி கேட்குது. இந்த இடத்துல பாலிசிஸ் பார்க்குறோம். பாலிசிஸ்னால் என்னது?
இது வந்து என்ட்ட குரூப்புக்கு அட்டாச் பண்றேன். ஓகேவா? இப்ப டெவலப்பர்ன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். நான் வந்து யூசர்ஸ்க்கு டிஃபைன் பண்ண அவசியமே இல்ல. நான் வந்து அதே மாரி பாலிசி குடுக்கணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் கிரியேட் குரூப் குடுத்துறேன். இப்ப என்னன்னா எனக்கு ஒரு குரூப் கிரியேட் ஆயிடுச்சு டெவ்வுன்னு. அந்த குரூப்ல அ யாருமே இல்ல. அந்த குரூப்க்கு எந்த ஒரு பெர்மிஷனும் இல்ல. ஓகேவா? இப்ப டெவலப்பர் குரூப்க்கு நான் என்ன பண்ணணும்? யூசர் ஆட் பண்ணணும். என்னென்ன யூசர்னா ஓகே 2 யூசர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பட் இந்த மாரி ஓகே டெவலப்பர்னா கம்பெனில ஒரு 30 யூசர் இருப்பாங்க. 30 யூசர் நான் இதுல ஆட் பண்ணிக்குவேன் கரெக்ட்டா? நான் வந்து அவங்களுக்கு தனித்தனியா ஒருத்தர் போய் இந்த ஆக்சஸ், அந்த ஆக்சஸ் தர மாட்டேன். என்ட்ட என்ன பண்ணுவேன்னா, பர்மிஷன்ஸ்ல ஓல்ட் பாலிசி குடுத்துருவேன். ஒரே குரூப்புக்கு தந்துருவேன். குரூப்ல இருக்க எல்லா யூசருக்கும் அந்த பாலிசி அப்ளை ஆகும். ஓகே. இப்ப கோகுல் யூசருக்கு லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, கோகுல் யூசருக்கு அட்மின் குடுத்தோம் கரெக்ட்டா? செக் பண்ணோமா? இல்ல EC2 மட்டும் குடுத்தேன் கரெக்ட். EC2 மட்டும் ஆக்சஸ் பண்ண வந்துச்சு. வேற எல்லாமே பர்மிஷன் டிக்ளைன் ஆயிடுச்சு கரெக்ட்டா? இப்ப நான் வந்து அந்த இடத்துல அட்மின் குடுத்திருந்தேன்னா, எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப S3 குடுத்திருந்தா S3 மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும் கரெக்ட்டா? இப்ப இந்த குரூப்புக்கு அதே இத பண்ண போறோம். இப்ப குரூப்ல அந்த யூசர் இருக்காங்க. அந்த அ யூசருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லா ஆக்சஸ் தரணும்னா இந்த இடத்துல ஆட் பெர்மிஷன் குடுக்குறேன். அட்டாச் பாலிசி. அட்டாச் பாலிசில நமக்கு டிஃபால்ட்டா இதெல்லாம் கிளவுட் தர பாலிசி தான். நம்மளே ஓனா கூட கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் குடுத்தோனே எனக்கு என்ன ஆகும்? அந்த குரூப்ல இருக்க எல்லாத்துக்குமே ஃபுல் ஆக்சஸ் வரும். ஓகேவா? நான் 30 பேர் ஆட் பண்ணா 30 பேத்துக்குமே ஒரு பர்ட்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ம் ஓகே. EC2 குடுத்தேன்னா, அதுல EC2 ரீட் ரைட் மட்டும் இருக்கும். ஆர் எல்ஸ் நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். ரீட் ஒன்லி. EC2 ரீட் ஒன்லினா அவங்களால பார்க்க மட்டும் தான் முடியும். ஓகே. இதெல்லாம் பாலிசிஸ் டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம ஓனா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரீட் ஒன்லி குடுத்துட்டு என்ன பண்றேன்னா, அட்டாச் பாலிசி குடுத்துறேன். அதே மாரி தான். இது வந்து ஓன் கஸ்டமைஸா கிரியேட் ஆயிரும். ஓகே. இப்போ நான் வந்து இந்த குரூப்புக்கு என்ன பண்ணியிருக்கேன்? ரீட் ஒன்லி EC2 குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? டெமோங்கிற குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல ஓகே 2 யூசர் இருக்காங்க. டெமோ, சாய், கோகுல் இருக்காரு. ஓகேவா? ஓகே. இந்த 2 யூசருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓகே EC2 ரீட் ஒன்லி குடுத்துருக்கேன். ஓகே. இப்படி தான் உங்களுக்கு வந்து கம்பெனில குரூப்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரே யூசர வந்து மல்டிபிள் குரூப்ல அட்டாச் பண்ண முடியும். மேபி நான் இன்னொரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்படி குரூப் கிரியேட் பண்ணுவோம்? யூசர் குரூப்ஸ், கிரியேட் குரூப்ஸ், நேம் வைக்கிறேன். ஓகே. ஆப் சம்திங் வைக்கிறேன். சேம் யூசர் கோகுல் இதில வச்சுக்கிறேன். மேபி டெராஃபார்ம் சம்திங் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, கிரியேட் குரூப் எழுதுறேன். எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணாது. ஏன்னா, அவங்க வந்து 2 இதுலயும் பிரிவிலேஜ் இருக்கு. இப்ப நான் ஆப்ஸ்ல போய் அவனுக்கு வந்து ரைட் ஆக்சஸ் குடுத்தேன்னா, அவனுக்கு வந்து ரைட் ஆக்சஸ் தான் இருக்கும். ரீட் ஆக்சஸ் டிஃபால்ட்டே வந்துரும். உங்களுக்கு ரைட் ஆக்சஸ் இருந்தா. கரெக்ட்டா? ஜஸ்ட் இப்ப குரூப்ஸ்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. எப்படி கிரியேட் பண்றது தெரியல. ஓகே. யூசர்ஸ் பத்தி நேத்து பார்த்தோம். ஒருக்கா திருப்பி இன்னொருக்கா பார்க்கலாம். ஓகேவா? கிரியேட் யூசர் குடுத்துக்கிறேன். சேம் யூசர் சம்திங் ஓகே. சம்திங் நேம் வச்சுக்கிறேன். மேபி ஓகே கன்சோல் வேணும் எனக்கு. ஓகேவா? கன்சோல்னா நான் வந்து ஓகே ஐ வாண்ட் கிரியேட் ஐஏஎம் யூசர். ஓகே. ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணிட்டு நான் இத வச்சு தான் என்ன பண்ண போறேன்னா, அந்த யூசர ஃபுல்லா ஆக்சஸ் பண்ண போறேன். ப்ரௌசர் லாகின் பண்றப்ப யூஸ் பண்ணீங்களா? கரெக்ட். அதுதான். நம்ம அது இல்லாம CLA அந்த கீ மட்டும் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல கஸ்டம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். ம். சம்திங் ஓகே. ஓகே. பாஸ்வேர்ட் வச்சுட்டு நான் வந்து ஓகே கிரியேட் எடுத்துறேன். இது குடுத்து எனக்கு வந்து ஓகே லாகின் பண்றப்ப புதுசா கேட்கும் கிரியேட் பண்ண சொல்லி. நான் இதே பாஸ்வேர்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துறேன். அட்டாச் யூசர் டூ தி குரூப். ஓகே. இந்த யூசர் வந்து ஏதோ குரூப்ல கொண்டு வர மாரி கேட்குது. நான் வந்து எந்த ஒரு குரூப்லயும் ஆட் பண்ணல. நான் என்ன பண்றேன்னா, ஓகே பாலிசி செட் பண்றேன். பாலிசில என்ன பாலிசி வைக்கிறேன்னா, ஓகே அட்மின் பாலிசி வச்சேன்னா எனக்கு வந்து என்டர் ஆக்சஸ் கிடைக்கும். மேபி சம்திங் நான் EC2 அட்மின் யூசர் குடுக்குறேன். ஆர் எல்ஸ் S3 குடுத்துக்கலாம் நேத்து மாரி. EC2 ஃபுல் ஆக்சஸ் ஆர் ரீட் ஒன்லி குடுத்தா என்னால ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஜஸ்ட் ரீட் ஒன்லி குடுத்து பார்க்குறேன். குடுத்துட்டு பர்மிஷன்ஸ் பவுண்டரினா நான் வந்து ஓகே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். மோஸ்ட்டா இதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம மேபி அட்மின் குடுத்தா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். பவுண்டரினா ஓகே இப்ப அட்மின் குடுத்துட்டேன். அதுல எது எது ரிமூவ் பண்ணணும் அந்த மாரி கேட்கும். ஓகே. ஜஸ்ட் நான் வேற எதுக்காச்சும் ஃபுல் ஆக்சஸ் குடுத்துட்டு பர்மிஷன் பவுண்டரி செட் பண்ணி பார்க்குறேன். ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கன்னா, EC2 ஃபுல் ஆக்சஸ் குடுத்துட்டேன் கரெக்ட்டா? பட் ஆனா இதுல வந்து உனக்கு வந்து என்னென்ன இத பிளாக் பண்ணணும்? மேபி உனக்கு வந்து டெலீட் கேன்சல் பண்ணா நான் டெலீட் ரிமூவ் பண்ணிடலாம். ஆப் ஸ்ட்ரீமு ம்ஹ்ம். ஓகே. நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, EC2 குடுக்குறேன். EC2ல ம் என்ன ஆக்சஸ பவுண்டரில செட் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த இடத்துல குடுத்துக்கலாம். ஓகேவா? பட் மோஸ்ட்டா இத யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க பவுண்டரீஸ.
வேணா ஒரு யூஸ் கேஸ் வேணா நீங்க கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ரீட் ஒன்லி குடுத்துக்கிறேன். ஓகே. டேக் மோஸ்ட்டா ப்ரிஃபர் பண்ண பாருங்க. அதாவது ஒரு லெவலுக்கு மேல போனா டேக் யூஸ் பண்ண பாருங்க. என்ன பர்ப்பஸ்ன்னு பார்க்கலாம். டேக்குங்கிறது சம்திங் நேம் வச்சுக்கலாம். இது வந்து என்ன கிளையன்ட்டுக்கு யூஸ் பண்ணா கிளையன்ட் நேம் வைப்போம். கண்டிப்பா இப்ப நான் வந்து கொக்கோ கோலான்னு பண்ணேன்னா, கொக்கோ கோலா அந்த மாரி சம்திங் வச்சுக்கலாம். கொக்கோ. இப்ப எதுக்கு டேக் ஸ்பெசிஃபை பண்றேன்னா, இப்ப எல்லா ரிசோர்ஸும் நான் கிரியேட் பண்ணுவேன் கரெக்ட்டா? என்டையரா இப்ப S3 கிரியேட் பண்ணுவேன், EC2 கிரியேட் பண்ணுவேன், VM பண்ணுவேன். எல்லாத்துக்கும் நான் டேக் ஸ்பெசிஃபிக்கா தான் ஃபில்டர் பண்ண முடியும் ஒரு லெவலுக்கு மேல போனா. இப்ப நெறைய VM இருக்கப்ப நீங்க கொக்கோ கோலா இருப்பான், பெப்சி இருப்பான். யாருக்கு என்ன VM கன்ஃப்யூஸ் ஆகும். நீங்க வந்து CLIல ஸ்கிரிப்ட் எழுத முடியும் டேக் வச்சிருந்தா. ஓகே. ஸ்பெசிஃபிக்கா டேக் வச்சு ஃபில்டர் பண்ணா அந்த ரிசோர்ஸ ஃபில்டர் பண்ணும். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க ஒரே டேக் தானே குடுக்க போறீங்க கண்டிப்பா. நேம்னு வச்சுட்டு அந்த கிளையன்ட் நேம் வைக்க போறீங்க. ஸோ மோஸ்ட்டா இன் பிராக்டிஸ் பண்ற மாரி இருந்தா டேக் ஸ்பெசிஃபிக்கா பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் கிரியேட் குடுத்துறேன். எனக்கு வந்து கன்சோல் லாகின் கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, இன்கனோ டேப் வைக்கிறேன். ஓகே. யூசர் குடுத்துக்கிறேன். ஃபீச்சர்ஸ் ஓகே. இங்க நான் டைப்பே பண்ணிக்கிறேன். ஓகே. நான் யூசர் லாகின் மேபி இதுக்கு MFA என்ன நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். எப்படி எனேபிள் பண்ணுவீங்க? செக்யூரிட்டில போயிட்டு அங்க ஆட் MFA குடுத்தீங்கன்னா ஆட் ஆயிக்கும். கரெக்ட்டா? ஓகே. இதுல என்ன பண்ணணும்? EC2 குடுத்தோம். ஓகே. நான் லண்டன்ல தான் மோஸ்ட்டா கிரியேட் ஓகே. என்கிட்ட எதுவும் இல்ல. மேபி இருந்தா அந்த இடத்துல இருக்க போது கரெக்ட்டா? ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? பட் ரீட் ஒன்லி குடுத்தோம் கரெக்ட்டா? என்னால லான்ச் பண்ண முடியாது அப்பன்னா. அதாவது இங்க போக முடியும் உங்களால. பட் லான்ச் குடுக்க முடியாது. விகி பேர்லாம் ஓகே குடுத்துக்கிறேன். ஓகே. லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃபெயில். ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா, நம்ம பர்மிஷன்ஸ் இல்ல கரெக்ட்டா? இப்ப நான் அந்த இடத்துல போய் ஃபுல் ஆக்சஸ் குடுத்தேன்னா என்ன ஆகும்? பண்ண முடியும் நம்மளால. ஜஸ்ட் ட்ரை பண்றேன். ஓகே. நான் யூசர் கிரியேட் பண்ணி கூட பாலிசி அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன யூசர் கிரியேட் பண்றேன்? கிறிஸ்டியன் கிரியேட் பண்ணேன் கரெக்ட்டா? இந்த யூசருக்கு பாலிசில ஓகே ரீட் ஒன்லி இருக்கு. ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, ஆட் பெர்மிஷன்ஸ் குடுத்துட்டு, பாலிசி ஆட் பண்றேன். அட்டாச் பாலிசி குடுத்துட்டு, EC2ல ஃபுல் ஆக்சஸ் குடுக்குறேன். குடுத்துட்டு என்ன பண்றேன்னா, ஓகே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே ஆட் ஆயிடுச்சு. நான் பேரலலா போய் என்ன பண்றேன்னா, அந்த யூசர்லயே திருப்பி அதே மாரி கிரியேட் பண்ண பார்க்குறேன். ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுத்துக்கிறேன். கீ பேர் மட்டும் என்கிட்ட கேட்குது. நான் கீ பேர் மட்டும் குடுத்துக்கிறேன். ஓகே. லான்ச் இன்ஸ்டன்ஸ் இப்போ குடுக்குறேன். ஓகே. பேஜ் ஒருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணிருங்க. பாலிசி அட்டாச் ஆனோனே. எனக்கு இப்ப கிரியேட் ஆயிடும். ஓகேவா? இப்படிதான் நம்ம என்னன்னா, ஓகே யூசர் வந்து ஓகே பர்மிஷன் லெவல்ல பாலிசி லெவல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரோல்ஸ்னா என்னது? நேத்து இதானே பார்த்தோம். ஓகே. எனக்கே டவுட் ஆயிடுச்சு. ஓகே. சர்வீஸ் லெவல் ஆக்சஸ் பண்றதுக்கு. ஓகே. 2 சர்வீஸ நான் கீ இல்லாம ஆக்சஸ் பண்ணா ரோல்ஸ் தேவை. ஓகேவா? கன்ஃப்யூஸ் ஆகனா இது சின்ன கன்ஃப்யூஸ் ஆகுற டாபிக் தான். யூசர்ஸ்னா என்னன்னா, நம்ம பர்ட்டிகுலர் யூசருக்கு டிஃபைன் பண்றோம். மெம்பர்ஸ்க்கு கரெக்ட்டா? குரூப்னா மல்டிபிள் யூசர ஒரு குரூப்ல கொண்டு வரோம். பட் ரோல்னா சர்வீஸ் டூ சர்வீஸ் தான். நேத்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? EC2லேருந்து நம்ம S3 ஆக்சஸ் பண்ணோம். நம்ம கீ இல்லாம ஆக்சஸ் பண்ணோம் கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்டு நம்ம நார்மலா AWS S3 LS குடுத்தோம். நமக்கு என்னாச்சு? பர்மிஷன் ஆக்சஸ் கேட்டது. லோக்கல்ல எப்படி கேட்டுச்சு? நான் லோக்கல்ல என்ன பண்ணேன்? AWS கான்ஃபிகர் குடுத்து கீ அட்டாச் பண்ணுவோம். எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு கரெக்ட்டா? அதே நான் அதுல வந்து கான்ஃபிகர் பண்ணல. அடுத்து என்ன பண்ணேன்? ரோல் ஒண்ணு கிரியேட் பண்ணேன். என்ன ரோல் கிரியேட் பண்ணேன்? EC2லேருந்து S3 ஆக்சஸ் பண்ண கிரியேட் பண்ணேன் கரெக்ட்டா? ஓகே. ஜஸ்ட் ரீகால் பண்ணலாம் தப்பில்ல. நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, ஓகே. அக்கவுண்ட் போய்க்கிட்டு சம்திங் EC2வே போய்க்கிறேன். ஓகேவா? இது கன்ஃப்யூஸ் ஆகுற டாபிக் தான். பட் ஒன்ஸ் தெளிவாயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ரோல்னா என்ன? பாலிசினா என்னன்னு சொல்லி. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இது ரன்னிங் ஆகுது. ஓகே. இதே எடுத்துக்கலாம். ம். ஜஸ்ட் இத கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இது அமேசான் லினக்ஸ்ல கிரியேட் ஆயிருக்கும். கரெக்ட். குரூப் கிரியேட் பண்ணிட்டு இல்ல நியூ டேப் இன்ஃபினோ போயிட்டேன். நியூனா உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் வரும். இன்ஃபினோ டேப் போயிட்டேன். இல்ல வேற ப்ரௌசர் போய்க்கோங்க. வேற ப்ரௌசர் போய்க்கோங்க. பரவாயில்ல.
டேட்டாபேஸ் கொடுத்து பார்க்குறேன் இருக்கான்னு சொல்லி எங்கள் டேட்டாபேஸ் இருக்குது டிஃபால்ட்டாக. ஓகே, இதுலேருந்து நான் S3 ஆக்சஸ் பண்ண என்ன பண்ணும், டேட்டாபேஸ் S3 எல்எஸ் கொடுத்தா எனக்கு வந்து ஆகணும். பட் ஏன் ஆகல? பர்மிஷன்ஸ் இல்லை, அதாவது கீ எதுவும் இல்லை. கீ வேணா நான் என்ன பண்ணும், டேட்டாபேஸ் கான் FAGORE கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு கீ கேட்கும். நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ட்ரு ஆயிடும் கரெக்டாக. அதுக்கப்புறம் நான் AWS SQL LS கொடுத்தேன்னா லிஸ்ட் ஆகும். ஓகே, இது வந்து நார்மலாக ஒரு டிஃபால்ட் ஆக்சஸ் பண்ணி இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். பட் இது வந்து உங்களோட யூஸ் கேஸ், நான் ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன். அந்த யூஸ் கேஸில் பாருங்கள், நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, அது என்ன பண்ணுச்சு, அது பர்பஸ் என்ன ஆட்டோ ஸ்கேலிங்க்கு? டிராஃபிக் எதுமாச்சுன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து ஹைட் பண்ணும் கரெக்டாக. இப்போ வந்து 3 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுனா அந்த இடத்துல வந்து 10 இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் ரன் பண்ணிக்கும் கரெக்டாக. இப்போ 10 இன்ஸ்டன்ஸ் இருப்போ நான் 10க்குள்ளேயும் போய் ஒன்றுக்குள்ளேயும் போய் AWS கான்ஃபிகர் கொடுத்து ஓகே கீ பாஸ்வேர்ட்லாம் போட முடியாது. நான் ஃபஸ்ட்டு கீ பாஸ்வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது எங்கேயும். அப்படி யூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும், வேறு ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணுறப்ப செக்யூரிட்டி சேரும். ஏன்னா நான் சொன்னேன் அந்த கீ யார் கேட்காச்சும் போச்சுன்னு என்ன ஆகும், உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்க கரெக்டாக. அந்த ஒரு ரீசனுக்கு என்ன பண்ணோம்னா ரோல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ரோல்ஸ் என்ன பண்ணோம், சர்வீஸ் டு சர்வீஸ் அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் இல்லாமல் கொண்டு வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து EC2லேருந்து S3 வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண பார்த்தேன், எனக்கு வந்து கீ கேட்டது கரெக்டாக. பட் நான் வந்து ரோல் கிரியேட் பண்ணுறேன் இந்தமாரி. ஓகே, என்னுடைய EC2 வந்து S3 ஆக்சஸ் பண்ண ஆக்சஸ் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகணும், கீ இல்லாமல் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்தமாரி நீங்கள் நிறைய இதுக்கு ரோல் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ரோல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், சேம் IAM ஏஎம்ல ரோல்ஸ் வைக்கிறேன். ரோல்ஸ் என்கிட்ட டிஃபால்ட் நிறைய இருக்குது, நான் நிறைய கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டிஃபால்ட் இருக்குதா இல்லை நானே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, மோஸ்ட்டாக கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ண தான் நிறைய இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறேன்னா கிரியேட் ரோல் கொடுத்துக்கிறேன். AWS சர்வீஸ்க்கு தான் ரோல் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன எதுக்கு கிரியேட் பண்ணுறேன், EC2. எந்த சர்வீஸ்லேருந்து எது ஆக்சஸ் பண்ணுறதோ நமக்கு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், சோர்ஸ் என்ன EC2. ஓகேவா? ஓகே, EC2 கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது பாலிசி. EC2லேருந்து எதை ஆக்சஸ் பண்ண பார்க்குறீங்க, S3 ஃபுல் ஆக்சஸ் ஆர் ரீட் ஆக்சஸ் ஆர் ரைட் ஆக்சஸ். நான் வந்து ஓகே ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தா என்னால் என்ன பண்ண முடியும், நான் வந்து காப்பி பண்ணலாம், ரைட் பண்ண முடியும், பக்கெட்டில் எல்லாமே பண்ண முடியும் கரெக்டாக. ஜஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தேன். ஓகே, எல்லாம் திருப்பி கொடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து எதுவுமே காட்டல கரெக்டாக. ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரோல் நேம் கேட்குது, மை EC2 S3 ஆக்சஸ் சம்திங், நம்ம கஸ்டமைஸ் நேம் தான் நான் வச்சுக்கிட்டேன். டிஃபால்ட் வந்து உங்களுக்கு பாலிசி ஜென்ரேட் ஆயிடும், ஜஸ்ட் ஜேசன் மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் பாலிசி அங்கே கிரியேட் பண்ண கஸ்டமர் இருந்துச்சுல, இந்த இடத்துல நீங்கள் வந்து பாலிசி ஓனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேசன் கிடச்சிரும். இது கொண்டு போய் நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் ரோல் கொடுத்துறேன். எனக்கு என்ன இருக்குது, ஒரு ரோல் கிரியேட் இருக்குது. ரோல் நேம் என்னது, மை EC2 S3 ஆக்சஸ். கரெக்ட். இது அடுத்து என்ன பண்ணும், EC2ல அட்டாச் பண்ணும் கரெக்டாக. ஏன்னா என்ன EC2க்கு அட்டாச் பண்ணுன்னு இருக்கு. EC2 போய்க்கிறேன். ஜஸ்ட் என்னோட இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செக்யூரிட்டியில் போயிட்டு மாடிஃபை IAM. ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல மை EC2 S3 ஆக்சஸ், நேற்று இதை கிரியேட் பண்ணோம், இப்போ இன்னைக்கு இதை கிரியேட் பண்ணிக்கோ. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன், அப்டேட் IAM. ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். சேம் கமெண்டை திருப்பி நான் எக்ஸிட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஓகே பக்கெட் லிஸ்ட் ஆகுது. இப்போ ரோலோட கான்செப்ட் புரியுதுல என்னென்னு. இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ ரோல் கிரியேட் பண்ணுறல, இப்போ நீங்கள் லான்ச் டெம்ப்ளேட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 10 மிஷின் வந்து 10 மிஷினுக்கு என்ன ஆகும், ரோல் இருக்கும். ஒவ்வொரு மிஷின் நீங்கள் எதுவுமே போய் மேனுவலாக எடிட் பண்ண அவசியம் இல்லை. லான்ச் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுவேன், அதில் ரோல் அட்டாச் பண்ணிடலாம். நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அட்டாச் பண்ணே ஓகே தான். ஆட்டோ ஸ்கேலிங் உங்களுக்கு இப்படி தானே, லான்ச் டெம்ப்ளேட் தானே ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குது. உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணிட்டா உங்களுக்கு என்னன்னா எண்ட் ஆஃப் த டே அங்கேயே உங்களுக்கு வந்து 10 மிஷினா 10 மிஷினுக்கு உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் கரெக்டாக. இல்லை, நான் யூஸரே இந்த இடத்துக்கு கொண்டு வரல, ரோலுங்கிறது தனியாக வேறு. ஓகேவா? குழப்பிக்கணும், யூஸர் வேறு ரோல் வேறு. ரோலுங்கிறது சர்வீஸ் டு சர்வீஸு, பட் யூசர் குரூப்புங்கிறது ஒரு பர்சன் டு பர்சன். அது அந்த யூசர் எதுவுமே பண்ணல. யூசருக்கு ரோலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இல்லை, ஒன் டு மெனி கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் EC2லேருந்து VPC ஆக்சஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஜஸ்ட் அங்கே அதுதான். இப்போ IAM போய்க்கிறேன்.
இங்கே எங்கேயாச்சும் இருக்கும் ஐஎம். ஓகே, ஐஎம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரோல்ஸ் போய்க்கிறேன். நான் கிரியேட் பண்ண ரோல்ஸ் என்னது? மை EC2 ஃபுல் ஆக்சஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பர்மிஷன்ஸ்ல நான் 1 குடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஆட் பாலிசி குடுத்து நான் மல்டிபிள் அட்டாச் பண்ணிக்கலாம். மேபி இந்த இடத்துல இன்னொரு EC2 ஆக்சஸ் பண்றதுன்னு வச்சுக்கலாம். EC2 ஃபுல் ஆக்சஸ் குடுத்துறேன். என்ன வேணா என்னால மல்டிபிள் இத கொண்டு வர முடியும் உள்ள. ஓகேவா? அது வந்து இவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். நீங்க அதில பவுண்டரி கூட செட் பண்ணிக்கலாம். பவுண்டரினா என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ ஓகே. நான் இப்போ பக்கெட்ல அவ்வளோ பக்கெட் இருக்கு. என்னால பர்ட்டிகுலர் பக்கெட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணாலும் பவுண்டரில செட் பண்ண முடியும் உங்களால. பக்கெட் பாலிசில போயிட்டு. S3 ஃபுல் ஆக்சஸ்ல ஓகே. ரீட் ஒன்லி குடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க ஒரு கஸ்டமைஸா எழுதலாம் அதுக்கு. வேணா நம்ம பாலிசி ஒண்ணு எழுதி பார்க்கலாம். இப்போ ஓகே. யூசர் குரூப் ரோல் இதுல புரியுதுல்ல? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே தானே? இதுல ஏதாச்சும் டவுட் இல்லைல்ல? ஓகே. இப்போ பாலிசி போலாம். பாலிசில ஓகே. டிஃபால்ட்டா அவங்களே நெறைய பாலிசிஸ் குடுத்துருக்காங்க கரெக்ட்டா? நான் வந்து ஓகே ஓன் பாலிசிய கிரியேட் பண்றேன். ஓகே. அதே உங்களுக்கு பெருசா இருக்குது. என்னென்னன்னு சொல்லி நீங்க GUI செட் பண்ண முடியும். அதுவே எண்ட் ஆஃப் த டே JSON கொண்டு வந்துரும். ஓகே. என்ன பண்றேன்னா, செலக்ட் பாலிசில சம்திங் எதுக்கு பாலிசி செட் பண்றேன்னா, மேபி S3க்கு செட் பண்ணலாம். S3க்கு செட் பண்றேன். ஓகே. என்ன கேட்குதுன்னா, நான் அலோ கேட்குது. ஆர் ரீட் ரைட் எதுக்கு மட்டும் அலோ பண்ணணும்னு கேட்குது. அதாவது நீங்க பர்மிஷன் லெவல்ல எல்லாமே பண்ண முடியும். இப்போ ஒரு யூசர் S3 கிரியேட் பண்றீங்க. S3ல என்ன பண்ணணும், சில கிளையன்ட் இருப்பாங்க. அந்த கிளையன்ட்க்கு அந்த பக்கெட் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னா, நான் அந்த பக்கெட் மட்டும் ஆக்சஸ் குடுக்கலாம். ஆர் எல்ஸ் இதுல எல்லாம் கிளிக் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி பண்றதுக்கு அவங்களே குடுத்துருப்பாங்க டிஃபால்ட். பட் ஆனா நம்ம வந்து ஓகே பர்மிஷன்ஸ் லெவல்ல பண்ணணும். மேபி நான் ரைட் பர்மிஷன்ஸ் வந்து ஆல் ரைட் ஆக்சஸ் குடுக்காம டெலிட் ஆக்சஸ் நெறைய இருக்கு. உங்களுக்கு வந்து S3ல நீங்க பர்ட்டிகுலர் பக்கெட்குள்ள போய் கண்டெய்னர் டெலீட் பண்ணணுமா வேண்டாமா? ஆர் கண்டெய்னர் மட்டும் கிரியேட் பண்ணணுமா வேண்டாமா? ஒரு ஃபோல்டர் மட்டும் ரிமூவ் பண்ணணுமா வேண்டாமா? ஃபோல்டர் அப்லோட் பண்ணணுமா வேண்டாமா? இந்த மாரி நீங்க வந்து டீட்டெயிலா எல்லாமே ஓகே கிரியேட் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. சம்திங் நான் வந்து மேபி லிஸ்ட் பாலிசி வந்து எல்லாத்தையும் லிஸ்ட் மட்டும் பண்ணுன்னு சொல்ல வரேன். எனக்கு வந்து ரீட் ரைட் எதுவும் குடுக்க வேண்டாம்னு சொல்லிர்றேன். பாலிசி இன் தி சென்ஸ் இத ரீட் ரைட் பர்மிஷன் குடுக்கணும்னு வச்சுக்கலாம். ரீட் ரைட் ரிசீவ் பர்மிஷன்ஸ் ஓகேவா? சிம்பிளா அதான் பண்றது பேக் எண்ட்ல. இப்போ S3 குடுக்குறீங்கன்னா, ரீட் ரைட் நம்ம பாலிசியில தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஓகேவா? சரி. ஓகே. இதுல வந்து ஓகே ஆல் குடுத்துக்கிறேன். ஓகே. பாலிசி நேம் கேட்குது. மை கஸ்டம் S3 பாலிசி குடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் பாலிசி குடுக்குறேன். ஓகே. இப்போ பாலிசில எனக்குன்னு ஒரு பாலிசி கிரியேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணணும், மை கஸ்டம் SI பாலிசி நம்ம கிரியேட் பண்ணது இங்க இருக்கு. ஜஸ்ட் என்னால ரோல் கிரியேட் பண்றப்ப என்னால பாலிசி கிரியேட் பண்ண முடியும் இப்ப. மேபி இப்ப நான் அதே EC2க்கு நான் என்ன பண்றேன், நம்மளுடைய பாலிசி அட்டாச் பண்ணி பார்க்குறேன். பாலிசிஸ் லிஸ்ட் ஆகுது. மை கஸ்டம் S3 பாலிசி. இனிமே நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா, சில இது வந்து நம்ம பாலிசி லெவல் நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுலயாச்சும் டவுட் இருக்கா? மோஸ்ட்டா இதுதான் உங்களுக்கு வந்து மேனேஜ்மென்ட் சைட்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. IAM பாலிசிங்கிறது உங்களுக்கு வைட் கான்செப்ட். பட் கன்ஃப்யூஸ் ஆகும். திருப்பி ஒருக்கா நீங்க பாருங்க. ரோல் யூசர்ஸ் கண்டிப்பா குழப்பும். பாலிசியும் குழப்பும். ஒன்ஸ் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். பட் யூஸ் கேஸ் புரியுதுல எது எதுக்கு யூஸ் பண்றோம்னு. நான் மோஸ்ட்டா ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சரி ஓகே. ஸ்டாப் பண்ணிடுறேன்.